தமிழ் சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோவில் 97 மினிட்ஸ் அப்படிங்கிற இங்கிலீஷ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. தமிழ் டப்பிங்லேயுமே பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்குது. இந்த படத்தை ஒரு ரெஸ்கியூ மிஷன் த்ரில்லர் ஜானரில் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு ஃப்ளைட் 97 மினிட்ஸில் எங்கேயோ தரையிறங்கி வெடிக்க போகுது. அப்படி வெடிச்சது அப்படின்னா பொதுமக்கள் பல பேர் இறக்க போகிறாங்க, அந்த ஃப்ளைட்டில் இருக்கவங்களும் இறக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை. இந்த சூழ்நிலையிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா ரெண்டு ஆப்ஷன் தான். ஒன்று, அந்த ஃப்ளைட்டை நியரஸ்ட் ஏர்போர்ட்டில் சேஃப் லேண்டிங் பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன், அந்த ஃப்ளைட்டை நடுவானியில் வெடிக்க வைக்கணும். அப்படி வெடிக்க வச்சாங்க அப்படின்னா அந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பயணிகள் எல்லாருமே இறந்துருவாங்க. பட் பொதுமக்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இதில் எந்த டிசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி என்ஐசி ஆஃபீஸர் ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இந்த ஃப்ளைட் இந்த சுச்சுவேஷனுக்கு வர்றதுக்கு காரணம், இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஒரு தீவிரவாதி கும்பல் இந்த ஃப்ளைட்டை ஹைஜாக் பண்ணிடுவாங்க. அப்படி ஹைஜாக் பண்ணும்போது நடந்த ஒரு சண்டையில் ஃபியூல் டேங்கை பார்த்தீங்கன்னா ஓட்டையை போட்டுருவாங்க. அப்படி ஓட்டையை போட்டதுனால 97 நிமிஷத்தில் இந்த ஃப்ளைட் எங்கேயோ தரையிறங்கி வெடிக்க போகுது. இந்த சுச்சுவேஷன்லேருந்து இந்த ஃப்ளைட்டை காப்பாற்றுறதுக்காக இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய ஒரு நர்ஸும் அதே போல் அந்த தீவிரவாதி கும்பல் இருக்கக்கூடிய ஒரு இன்டர்போல் ஆஃபீஸரும் முன் வராங்க. அவங்க மறைமுகமாக சில திட்டங்களை தீட்டுறாங்க. இறுதியாக இந்த ஃப்ளைட்டில் இருக்கக்கூடிய பயணிகளை காப்பாற்றினாங்களா இல்லையா, அண்ட் டுவர்ஸ் டே அந்த ஃப்ளைட் வதிச்சு செதறிச்சா இல்லையா அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த 97 மினிட்ஸ். இந்த படத்தை பற்றி அலசணும் அப்படின்னா, இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தினுடைய ஆரம்பத்தில் எங்கேயுமே டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக கதைக்குள்ளே போயிடுறாங்க. குறிப்பாக இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலே அந்த ஃப்ளைட் ஹைஜாக்கை காட்டுறாங்க. அந்த ஃப்ளைட் ஹைஜாக்கு பிறகு அந்த 97 மினிட்ஸ் டியூரேஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருது. அங்கேயே ஒரு பரபரப்பு உருவாயிடுது. அந்த 97 நிமிஷத்துக்குள்ளே என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு பரபரப்பும் கியூரியாசிட்டியும் உருவாகுது. அது பார்க்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதை தவிர்த்து அந்த இன்டர்போல் ஆஃபீஸர் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மர்மங்கள், அதே போல் அவருடைய அந்த ஃப்ளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதை தவிர்த்து இந்த படத்தில் அங்கங்கே சில டென்ஷனையும் அதே போல் பரபரப்பையும் உருவாக்கியிருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அதே போல் இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ளே முடியக்கூடிய ஒரு படம். அதை தவிர்த்து இந்த படத்தில் ஏதாவது பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது இந்த மாதிரியான ஒரு ஹைஜாக் படத்தை பார்க்கும்போது, ஒரு ரெஸ்கியூ மிஷன் ட்ராமாவை பார்க்கும்போது பெரிய ஒரு பரபரப்பும் ஒரு சுவாரஸ்யமும் இருக்கணும். அது இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். தமிழில் நம்ம பயணம் அப்படிங்கிற ஒரு படத்தை பார்த்துருப்போம். அது ஒரு நார்மலான ரெஸ்கியூ மிஷன் ட்ராமா. அந்த படத்தில் இருக்க ஒரு பரபரப்பும் சுவாரஸ்யமும் கூட இந்த படத்தில் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு நார்மல் ட்ராமாவாக எடுத்திருப்பாங்க. இந்த படத்தில் உள்ள அதே போல் அந்த ஹைஜாக் போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த தீவிரவாதிகள் எதுக்காக இதை கடத்துறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பர்பஸ் அப்படிங்கிறதும் பெருசாக டீட்டெயிலிங் இல்லை. பெரிய டீட்டெயிலிங் அப்படிங்கிறதும் இந்த படத்தில் இல்லாமல் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை நீங்கள் டைம் இருந்தால் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 5.5. அடுத்த மாதத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.